வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? நற்றாற்றில் விடப்பட்ட எடப்பாடி பழனிசாமியா அதிமுகவில் 50க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு. வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கிறதா? அதாவது யாருமே எதிர்பார்த்த விதமாகத்தான் தமிழகத்தின் மாற்றங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் 2.5 ஆண்டுகளிலே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருப்பது என்பது அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தான் விஜய் பெரும்பான்மை காமிப்பது மட்டுமல்லாமல் விஜய்க்கு முதலமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது அதிமுகவில் ஏற்படும் இந்த உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறதாம். அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் என்பது அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணியாக எஸ்பி வேலுமணி CV சண்முகம் தலைமையில் இன்னொரு அணியாகவும் அதிமுக பிளவுபட்டிருக்கிறதா? அதாவது இதனால் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து இயக்கப்பட்ட நெருக்கடியெல்லாம் கட்சியில் எதிர்கொண்டு வருகிறார். தற்போது எஸ்பி வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி என 2 தரப்பு கட்சியும் உடைந்திருக்கிறது. இந்நிலையில் மொத்தமுள்ள அந்த 82 மாவட்ட செயலாளர்களில் சுமார் 50க்கு மேற்பட்டோர் வேலுமணி தரப்புக்கு தங்களுடைய ஆதரவுகளை அளிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறதா? அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரிழந்த பிறகு கூட அதிமுகவை கைப்பற்ற பல்வேறு தரப்பினர் முயன்ற போதும் கூட இருப்பினும் அனைவரும் ஓரம் கட்டி கட்சியை டேக் அவுட் செய்ததான் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமன்றி அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில்தான் இந்த உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா? கடந்த 2002ஆம் ஆண்டு கூட நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் வெளியேற்றியிருந்தார்கள். அவரது ஆதரவாளர்களும் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சலசலப்பை சந்தித்த அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கடும் தோல்வி மட்டுமே சந்தித்திருந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்திருந்தது என்பதுதான் குறிப்பிடத்தக்கதா. இதனால் கட்சியின் நிர்வாகிகள் எல்லாம் பெரும் அதிர்ச்சியில் இருந்து வருகிறார்கள். அதாவது மறுபுறமோ இந்த அதிருப்தி சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அணியாக எதிரொலித்திருந்ததா? அதாவது விஜய்க்கு ஆதரவு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக சொன்ன பின்னரும் சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் மொத்தமிருந்த 47 MLAக்களில் 25 பேர் விஜய்க்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கட்சி 2ஆக உடைந்திருப்பதை இந்த சம்பவம் உறுதி செய்திருக்கிறதா? அது மட்டுமின்றி இதனைத் தொடர்ந்து சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று எடப்பாடிக்கு எதிராகவே எஸ்பி வேலுமணி தரப்பு தன்னை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எடப்பாடிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே எஸ்பி வேலுமணியோ வேறு ரூட்டை கையில் எடுத்திருக்கிறார். அதாவது அதிமுகவை பொறுத்தவரை கட்சியின் பொதுச்செயலாளர் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பொதுக்குழுவையோ அல்லது சிறப்பு பொதுக்குழுவையோ கூட்டுவதற்கான முழு அதிகாரம் படைத்தவர் ஆவார். ஆனால் பொதுச்செயலாளராக தானாக முன்வந்து கூடாத பட்சத்தில் பொதுக்குழு உறுப்பினர்களே கண்டிப்பாக ஒன்றிணைந்து இந்த சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட கோர சட்டம் இடம்பெற்றதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது 50க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள்லாம் எஸ்பி வேலுமணி தலைமையில் அவருக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில்தான் கண்டிப்பாக அவர்கள் தனியாக பொதுக்குழுவை கூட்ட கண்டிப்பாக அதற்கு இடம் ஒன்றுதான் சட்டத்தில் கூறப்படுவதாகவும் எஸ்பி வேலுமணி தரப்பில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த வகையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் அவருடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்திருக்கிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.